கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி அமர்ந்திருக்கிற இந்த தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தெய்வம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆம். வேதாகமத்தை திறந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ரோமர் 16:4. அவர்கள் என் புராணனுக்கு தக்கதாக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரின் உண்டான சபையார் எல்லோரும் நன்றி அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நன்றியுள்ள ஆமே. இந்த இடத்துல பிள்ளைகளை பார்க்க முடியுது. அதில் இந்த ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தோட வாசின, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டோம். இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கழுத்தை கொடுத்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுத்தை கொடுக்குன்னா கழுத்தை கொடுத்து அப்படின்னு இல்லை, கழுத்தை நம்ம வந்து அதுதான், அதாவது உதவி செய்கிற குணம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஆண்டவர் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை அந்த பிரிக்லாஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. அவன் போட்டிருக்கல புறஜா எல்லாத்துல நன்றியுள்ளவர்களாக அந்த சபையார் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா நன்றியுள்ளவர்களாக இருந்தார். இந்த நாளில் கூட ஆண்டவர் இத்தனை மாதங்கள் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். நமக்காக தேவன் எல்லாவற்றையும் நம்மளை பாதையில் நடந்து வரும் பொழுது, எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனை வந்த பொழுதும் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவன். இந்த நாளில் கூட நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுமா, நன்றியுள்ள பிள்ளைகளாக நம்ம என்ன ஒரு நாள் ஆண்டவரே நீ நடத்தி வந்த எல்லா தயவுக்காக நன்றின்னு சொல்லும் பொழுது அவர் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். இவர்கள் நன்றி மாத்திரம் சொல்லலை, அவர்களால் தங்கள் இயன்ற காரியங்களை என்ன பண்ணாங்களாம், இயேசுவுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். நாமும் இந்த பூமியில் குடும்பத்தில் ஏசப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், உண்மையாக இருக்கணும். ரெண்டாவது, நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கும் கொடுக்கப்பட்ட மனைவிக்கும் கொடுக்கப்பட்ட கணவனுக்கும் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட வேலையிலையும் நம்ம என்ன பண்ணணுமா, உண்மையாக காணப்படணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் என்ன பண்ணணும், என்ன பிரச்சனை வந்தால் பொருளை ஆமாம் அந்த நன்றியை மட்டும் என்ன பண்ணல, ஒரு நாள் 2 நாள் சொல்ல, அது கூட்டாக என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, உண்டான சபையார் எல்லோரும் நன்றி அறிந்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நன்றி உள்ளாங்க அவர் ஒரு மாத்திரம் எல்லாரும் என்ன பண்ணாங்க, நம்ம நன்றியாக காணப்படணும். சொல்லுவாங்க ஒரு கிளாஸ் சொல்லுவாங்க, அதில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுத்தா கூடக்கூடாதுன்னு மறக்கக்கூடாது அப்படிமா. இந்த நாளில் நம்மளுக்கு தண்ணியை மாத்திரம் அல்ல, நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு குடிக்க தண்ணீர் மாத்திரம் அல்ல, நம்ம தேவையான அனைத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. தண்ணி மாத்திரம் தேய்க்கிற எண்ணெயிலிருந்து சாப்பாடுலேருந்து நம்ம பிரயாணிக்கிற பிரயாணத்திலிருந்தும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை பாதுகாத்து ஏந்தி சுமந்து தாங்கி தப்பி வந்துருக்கு. இந்த நாளில் இவர் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் நன்றியுள்ள இருந்தாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, நாமளும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீங்கள் நடத்தி வந்த எல்லா தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். நான் மாத்திரமல்ல, என் குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். முதலாவது நம்ம தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். ரெண்டாவது நம்ம கொடுக்கப்பட்ட ஆமே சோதரம் மனைவி அவன் பிள்ளைகள் கூட ஒரு என்ன பண்ணுங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க. ஆமாம், என்கரேஜ் பண்ணுங்க. கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆமாம் சோதரம். இது வந்து கடைசி காலத்தில் நீங்கள் நானும் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா கடைசி காலத்தில் நன்றியை மறந்துடுவாங்களாம். கர்த்தருக்கு சோதரம். நாங்கள் அந்த கிராமப்புறங்களில் போனால் அந்த நாட்கள் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும் பொழுது மிக நெகிழ்ச்சியாக இருக்கும். ஆமாம், ஆனால் இந்த நாளில் கூட அதை பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்தி வந்தார், எவ்வளோ ஆச்சரியமாக நடத்தி வந்தார். அதை எண்ணி தாவீது என்ன பண்ண, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். ஆண்டவரே நான் இப்படிலாம் இருந்தேன். இந்த தாவீதுடைய குணத்தை பார்த்தீங்கன்னா, அவன் ராஜாவாகின பின்பும் கூட இந்த தாவீது பண்ண வம்ச வரலாறு, அந்த தாவீதுடைய வம்ச வரலாறு அதனுடைய பின்னணி சொல்லுது. இந்த சங்கீதக்காரன் தாவீது பார்த்தீங்கன்னா, அவன் ராஜாவாகின பின்பு அந்த சிங்காசனத்தில் உட்காந்துருக்கும் பொழுது என்ன பண்ணுவான்னா, அந்த சிங்காசனத்துக்கு பின்னாடி ஒரு ஆணி அடித்து வச்சுருப்பான். அந்த ஆணி அடிச்சு என்ன பண்ணுவான், அப்படி ரெஸ்ட் எடுத்த நேரத்தில் அந்த சிங்காசனம் சுற்றி பின்னாடி வரும் பொழுது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஆடை என்ன பண்ணுவானா, அதுக்கு பின்பாக தொங்க விட்டுருப்பானான். எப்போல்லாம் ரெஸ்ட் கிடைக்க நேரம் அந்த சிங்காசனத்தை கீழே இறங்கி என்ன பண்ணுவான், அந்த நம்ம இப்படிலாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், இப்படிலாம் இருந்தால் நம்மளை ஆண்டவர் இப்படிலாம் ராஜாவாக உயர்த்தி எடுத்திருக்கான்னு சொல்லி
அவன் ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட நன்றி நன்றி ஆண்டவரே, என்னை இப்படிலாம் கொண்டு வந்தீங்களப்பா, உங்களுக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நம்மளுக்கு கூட நம்ம எப்படியே கிடந்தோம், இன்றைக்கு நம்மளை கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார், நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மளை அதிசயம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அப்படிலாம் இப்படிலாம் இல்லை, நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் முதல்ல எப்படி இருந்து இன்றைக்கு அந்த காலை நேரத்துலேயும் கூட ஆண்டவர் 8 மாதங்கள் உங்களை அதிசயமாக நடத்தி வந்திருக்கிற அந்த அதிசயமான ராஜாவை இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீங்கள் செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி சொல்லுங்கள். 2வது அவன் குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே எப்படிப்பட்ட காரியங்களை குடும்பத்திற்கு செய்தீங்களே, ஆமை உணவுலா நேரத்தில், ஆமை பலனில்லா நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில், வியாதிப்பட்ட நேரத்தில், கீழே விழுந்த நேரத்தில், மனமுடைந்த நேரத்தில், சோர்வடைந்த நேரத்தில் என்னை தூக்கி எடுத்தீங்களே, அதற்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதம் 9ஆம் மாதம் காத்திருக்கிறது. ஆமே இந்த 8வது மாதத்தை ஆண்டவர் நன்றி சொல்லி இந்த அருமையான சகோதரர்கள் என்ன பண்ண தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். நீங்களும் ஒரு முடிந்த உதவி என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்காக என்ன பண்ணுங்க, மற்றவர்களுக்கு செய்யுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி. இந்த 8 மாதங்கள் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்த தேவன், இந்த ஆண்டவரே இந்த 8வது மாதத்தின் கடைசி ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே 10 குஷ்டரோகி ஒருத்தன் மாத்திரம் வந்து அவன் நன்றி சொல்லான்னு என்று பார்க்கப்படுங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்காக நீ ஜீவனை கொடுத்துருக்கிறீங்கப்பா, எங்களுக்காக நீ உயிர் தெழுந்திருக்க, எங்களுக்காக மீண்டும் வரப்போறீங்கப்பா. நாங்கள் நன்றியுள்ளாக இருந்து நித்திய ஜீவன் நாங்கள் பெற்றுக்கொள்ள இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வீடுகளிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வல்லமை இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன். சமானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும்.